யாக்கோபு அன்று இரா முழுவதும் யாப்போக்கு என்னும் ஆற்றின் கரையில் தேவனிடம் ஜெபித்தார். தன்னை ஆசீர்வதித்து உயிருடன் காத்தருள ஜெபித்தார். இரா முழுவதும் பதில் இல்லை. எப்பொழுது அவர் தன்னுடைய உண்மையான நிலையை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்தாரோ அப்பொழுதுதான் அவர் தேவ ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். சகோதர சகோதரிகளே, நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நம் பாவங்களை உண்மையான மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்யும் போது உண்டாகும் என்பதை நாம் அறிவதற்கு யாக்கோபின் அந்த இரவு அனுபவம் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என நீதிமொழியில் 28:13 உரைப்பதையும், சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என்னும் நிலையில் கர்த்தரின் சமூகத்தில் நாம் நிற்கும்போது நாம் தேவ ஆசீர்வாதம் பெறுவோம் என்பதை அறிந்து அனுதினமும் தேவ சமூகத்தில் அமரும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம்.